ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஏஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்போதும் மேட்ச் ரிவ்யூ ப்ரிவ்யூ இதுதான் பேசிகிட்டு இருப்போம். இப்போ வந்து ஒரு 10 கண்டிஷன் போட்டிருக்காங்க பிசிசிஐ பிளேயர்ஸுக்கு. அதை பற்றின என்னென்ன கண்டிஷன், அதோட என்ன இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதை கடகடன்னு சொல்லிடுறேன். ரைட், இப்போ என்ன புதுசாக ரூல் இத்தனை வருஷம் இல்லாமல் நீங்கள் கேட்பீங்க. ஏன் புதுசாக ரூல்னா, இந்தியாவிலேயே 3-0 தோத்துட்டோம் டெஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. அதே மாதிரி ஆஸ்திரேலியா போய் 3-1 இவ்வளவு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு 3-1 தோத்துட்டு வந்து நிற்கிறோம். இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. சரியான முடிவு தான். இப்போதான் எனக்கே பக்குங்குது இவ்வளோலாம் நடந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு டீம்னும் போது ஒன்றா ஒத்துமையாக இருக்கணும், ஒத்துமையாக போகணும், ஒத்துமையாக வரணும். யூ வின் ஆஸ் அ டீம், யூ லூஸ் ஆஸ் அ டீம். அதுதான் டீம் கேம்ங்கிறது. இது ஒன்று செஸ்ஸோ கேரம் போர்டோ சிங்கிள்ஸ் டென்னிஸ் இல்லை. நல்லதோ கெட்டதோ ஒரு பர்டிகுலர் பிளேயரை மட்டும் பாதிக்கணும். கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இந்தியாவில். கிரிக்கெட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்மள மாதிரி ஆடியன்ஸ்னால தான், ஃபேன்ஸ்னால தான். ஸோ அவங்களாம் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்காங்க. இந்த 8 மேட்ச் லைனாக தோத்துது, 2 சீரீஸ் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த நியூ ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில இதெல்லாம் சொல்கிற பிறகு உங்களுக்கு பக்குன்னு இருக்கும், இப்படிலாம் நடந்திருக்கான்ட்டுன்னு. ரைட், ஒன் பை ஒன்னாக போயிட்டே இருப்போம். ஸ்பெஷலி இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரப்போகுது துபாயில். அதுக்கப்புறம் 5 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டில் போய் விளையாடணும். அதுக்கப்புறமா நிறைய டூர் இருக்குது. அது எப்போதுமே நான் சொல்கிறதா, ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின். ஸ்போர்ட்ஸில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ இப்போ சொல்கிறேன் உங்களோட 10 கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எல்லா பிளேயரும் டொமஸ்டிக் விளையாடுங்க, அவ்வளோதான். நான் பாகுபாடே கிடையாது. போன சீசன் இவர் விளையாடல, இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடலன்னு அவங்க சென்ட்ரல் கான்ட்ரிலேருந்தே நவுத்துனாங்க. அப்பயே நிறைய பேர் கேட்டாங்க, இந்த ரூல் ஏன் ரோஹித் கோலிங்கெலாம் இல்லைன்ட்டுன்னு. ஸோ இப்போ புது ரூல் போட்டாங்க, எல்லாரும் விளையாடி ஆகணும், எவ்வளோ பெரிய ஜாமானா இருந்தாலும் சரின்னு. உதாரணம் சொல்கிறேன், கடைசியாக டொமஸ்டிக் விளையாடினது விராட் கோலி 2012, 13 வருஷம் ஆச்சு டொமஸ்டிக் விளையாடவே இல்லை. ரஞ்சி ட்ராஃபியோ விஜய் ஹசாரையோ. அதே மாதிரி பும்ரா 2018, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. ரோஹித் சர்மா கடைசியாக விளையாண்டது 2016 ரஞ்சி ட்ராஃபி, கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. ஸோ நான் வெறும் இன்டர்நேஷனல் தான் விளையாடுவேன், ஐபிஎல் தான் விளையாடுவேன்னா என்ன அர்த்தம்? ஸோ அதனால தான் இந்த ரூலை போட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ரூல், எல்லாம் டொமஸ்டிக் நீ விளையாடி ஆகணும், நம்பர் 1. ரெண்டாவது, எல்லா பிளேயரும் மொத்தமாக ஒன்றா தான் டீமோட போகணும். அண்ட் ஃபேமிலிஸு உங்கள் கூட அழைச்சிட்டு போகக்கூடாது டீம் பஸ்ஸில் போகும்போது. நாட் வித் ஃபேமிலி. இது வரைக்கும் என்ன இருக்குன்னா, ஃபேமிலியோட நான் வரேன்ப்பா, காரில் வரேன்ப்பா, என் ஃப்ரெண்டு கொண்டு விடுவான்ப்பா, அப்படி வரப்பா, சேட்டல் ஃப்ளைட்டில் வரப்பா, இப்படிலாம் நடந்திருக்கு. அதெல்லாம் கூடாது. ட்ராவல் டுகெதர் வித் த டீமோட ஒன்றா தான் போகணும். 3வது, பேக்கேஜ் லிமிட். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருடைய கிட் பேக்கும் நிறைய வெயிட் இருக்கும், 80-90 கிலோ இருக்கும். ஒவ்வொரு பேட்ஸ்மேனா 4 பேட்டு, அவங்களுக்குன்னு பிடிச்ச பேடு, ராசியான பேடு, ராசியான க்ளவுஸு. அது வந்து ஒரு பிளேயருக்கு 150 கிலோ வரைக்கும் அலௌடு. பிசிசிஐ பே பண்ணணும் நார்மலாக ஒவ்வொரு பிளேயருக்கு. அதுக்கு மேலே எப்படி சார் போவீங்க? இப்போ பெரிய பெரிய பிளேயர்லாம் கூட ஃபேமிலியை கூப்பிட்டு போவாங்களே, ஒய்ஃபு குழந்தை எல்லாம், அவங்க லக்கேஜில் எங்கே இருக்கிறது? எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவாங்க. சேர்த்ததுனால அது 200 கிலோ 300 கிலோ போயிடும் போயிருக்கு. அதெல்லாம் இது வரைக்கும் பிசிஐ கட்டிகிட்டு இருந்திருக்கு. அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீ எவ்வளோ வேணால் எடுத்துனுவா, நீ தான் பே பண்ணணும். அதானே நியாயம். அது கரெக்ட் டெசிஷன் தான். ஸோ அதனால எவ்வளோ பேக்கேஜ் கோட்டா இவ்வளோ தான், 150 கிலோக்கு தான் பிசிஐ தரோம், பாக்கியெல்லாம் யூ பே ஃப்ரம் யுவர் பாக்கெட். ஒரு ஜோபிலேருந்து போகும்போது அதோட வழி தெரியும். எந்த ஒரு விஷயத்துக்குமே சொல்கிறேன். பர்சனல் ஸ்டாஃப் எல்லாம் பேண்டா. இப்போ தான் தெரியுது, ஒவ்வொருத்தரும் போகும்போது செஃப்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். தனியாக எனக்கு பீன்ஸ் ஃப்ரை அமைச்சு கொடு, சாம்பார் வச்சு கொடு, அந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுன்றதுக்குன்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் சில பேர் சொந்த அசிஸ்டன்ட், இந்த சினிமா ஆக்டிங்லாம் அப்படி தான். கூட ஒரு மேக்கப் மேனு, ட்ரெஸ்ஸிங் மேனு, டச்சப் மேனு, அசிஸ்டண்ட்டு, 10 பவுன்சரு, எல்லாத்தையும் ப்ரொடியூசர் தலையில் கையை வச்சுருவாங்க. கடைசியில் படம் ஓடாது. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இப்போ அசிஸ்டண்ட்டு, செஃப்பு, செக்யூரிட்டி, பர்சனல் செக்யூரிட்டிலாம் வேறு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேண்ட். இனிமேல் அதெல்லாம் கிடையவே கிடையாது. டீம் தான் என்ன சொல்கிறாங்க அதான் கேட்கணும். அண்டு எல்லா பிளேயரும் ப்ராக்டிஸ் செஷன் அட்டென்ட் பண்ணுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் செஷன் நானே நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். தட் இஸ் ஆப்ஷனல் ப்ராக்டிஸ் செஷன். அது என்ன ஆப்ஷனல்? ஆஃபீஸில் எங்கே சொல்ல ஆப்ஷனல், நீ இன்றைக்கி வேலைக்கு வந்தால் வா, வராட்டாலும் பரவாயில்ல, சம்பளம் வாங்கிக்கணும் எவ்வளோ சொல்லுவாங்களா? ஆப்ஷனல்னு இருந்து அதெல்லாம் கிடையாது. எல்லோரும் ப்ராக்டிஸ் வரணும். அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய பிளேயர்லாம் அவங்க பேட்டிங் முடிஞ்சோன்னா கிளம்பி ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. போலர்லாம் பவுலிங் போட்டு ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. பாக்கி நீ விளையாடாமல் போகணும். இப்போ அப்படி பண்ண முடியாது. ஃபுல் ஷெடியூல் முடிகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். உன் பேட்டிங் முடிஞ்சால் உட்காந்து பாரு, அட்வைஸ் கொடு, நல்லதா, டீமாக இருங்க, ஒத்துமையாக இருங்க. இது ஒத்துமை இல்லாதனால தான் இவ்வளோ மேட்ச் கண்டினியூஸாக தோத்துட்டு வந்ததுக்கு காரணம். டெஸ்ட் மேட்சில் ஸ்பெஷலி. அண்ட் ஃபுல்லாக மேட்ச் ப்ராக்டிஸ் முடிகிற வரைக்கும் இருக்கணும். 6வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, டூரில் இருக்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பர்சனல் என்டோர்ஸ்மெண்ட் கிடையவே கிடையாது நீ டூரில் இருக்கும்போது. 7வது, ஃபேமிலி கூடயே போகிறத கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க கர்டைல். அதாவது முன்னெல்லாம் இஷ்டத்துக்கு போவாங்க, அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் கூட சண்டை, என் ஃபேமிலியை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு இருந்ததுலேயே அவங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெரிய லாங் டூர்னு இப்போ 5 டெஸ்ட் மேட்ச் விளையாடாங்களா ஆஸ்திரேலியா, அதெல்லாம் லாங் டூர். 5 டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டில் போய் விளையாட போகிறாங்க ஜூனில், அதெல்லாம் லாங் டூர். அதில் 14 நாள் மட்டும் தான் உங்கள் ஃபேமிலி உங்கள் கூட இருக்கலாம். ஷார்ட் டூர்னும் போது 3 ஒன் டே, 3 T20, இதெல்லாம் தான் ஷார்ட் டூர். 7 நாள் உங்கள் ஃபேமிலி இருக்கலாம் உங்கள் கூட, மற்ற நாள் இருக்கக்கூடாது. கான்சன்ட்ரேட் ஆன் த கேம்.
இது எப்படி கரெக்டு தான் அது. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், கூட என் ஒய்ஃபு, 2 குழந்தை, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி கூப்பிட்டு நான் ஆஃபீஸ் போக முடியுமா? அதே மாதிரி தானே இதுவும். அண்ட் இவங்களாம் ஹெவிலி பெய்டு சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அண்ட் ஆல். ஸோ அந்த ரூலை ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் நம்பர் 9 முக்கியமான விஷயம், ஷெட்யூல் முடிகிற வரைக்கும் பிளேயரு அப்படியே இருக்கணும். நீங்கள் டீமோட தான் இருக்கணும். அண்ட் சீக்கிரமாக முடிஞ்சிட்டு இதுன்னு வீட்டுக்கு போயிட முடியாது, ஹோட்டலுக்கெல்லாம் போயிட முடியாது. ஃபுல் மேட்ச்சு சொல்கிறேன். அது எப்படின்னா, டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல, உதாரணத்துக்கு 5 நாள் தானே. சப்போஸ் 3 நாளில் முடிஞ்சிடும். சப்போஸ் என்ன முடிஞ்சுது 3 நாளில் தான். இப்போ ரீசெண்டாக 2-3 வருஷமாக பாக்கி 2 நாள் வீட்டுக்கு போயிடுவாங்க, வெளில எங்கேயாவது போயிடுவாங்க. அதெல்லாம் கூடாது. நீங்கள் ஒன்றா டீமோட தான் வரணும், ஒன்றா ஹோட்டலுக்கு தான் வரணும். அண்ட் அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டு நீங்கள் நேராக கிரவுண்ட்லேருந்து கிளம்பிடக்கூடாது. அது ஒரு ரூலு. இட்ஸ் அ குட் ரூல் ஆல்சோ. அப்புறம் வந்து பிளேயர் வந்து கோஆர்டினேட் பண்ணணும். கிட் பேக் நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல பேட்டு, பாலு, ஹெல்மெட்டு, 3 ஹெல்மெட் இருக்கும், நிறைய பேடுகள் இருக்கும், ராசி அப்படி இப்படின்னு. அதெல்லாம் முதலே அனுப்பிச்சிடுவாங்களாம். எனக்கு எப்படி தான் தெரியும். அப்படிலாம் இனிமேல் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே மொத்தமாக எல்லா கிட் பேக்கும் ஒன்றா தான் போகணும் ஏர்க்ராஃப்டில் அப்படின்ட்டு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சேர்த்தே அனுப்புங்கன்னு. சரி, இதெல்லாம் போட்டிங்க, இதெல்லாம் மீறினா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? பண்ணலை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் 2 கண்டிஷன் வச்சுருக்காங்க. அதில் 2வது கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சொல்கிறேன். அது 2 கண்டிஷன் என்ன. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மேட்ச் ஃபீ, ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஃபீஸ் இருக்கும், அதில் கட் பண்ணுவாங்க. இல்லைன்னா கான்ட்ராக்ட் இருக்கும். சில பேர் ஏ கான்ட்ராக்ட்னா 4 கோடி, பி கான்ட்ராக்ட்னா 2 கோடி, அந்த மாதிரி சேலரி உண்டு. டீமில் இருக்கையோ இல்லையோ, செலக்ட் ஆகிறையோ இல்லையோ உண்டு. ஸோ அதில் வந்து கட் பண்ணுவாங்க அவங்க பர்சன்டேஜை. இல்லைன்னா டொமஸ்டிக் லீக் நீங்கள் விளையாட முடியாது, அவ்வளோதான், பேன். டொமஸ்டிக்னா என்ன, ஐபிஎல் தான். ஐபிஎல்ல தானே கோடி கோடியாக வருது. அதனால தானே அவங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறது. ஐ வாண்ட் ரெஸ்ட்டு, நான் அங்கே போகிறேன் இங்கேயும் போகிறேன்னு இன்டர்நேஷ்னல் மேட்சை ஸ்கிப் பண்ணிட்டு ஐபிஎல் குடுன்னு ஓடி வருது. அது என்னன்னு தெரியல, ஐபிஎலுக்கு மட்டும் எல்லாம் விட்டாயிடுறாங்க. நீ எதாவது மீறினா நீ ஐபிஎல் ஆட முடியாது. போ உட்காரு வீட்டில், டிவியில் பாரு, அப்படி இல்லை யூடியூப் சேனல் திறந்து எதாவது பேசு, அந்த மாதிரி ஆகி விட்டாங்க. இந்த ஸ்டார் கல்ச்சர்னு ஒன்று இருந்தது, அது சூப்பர் ஸ்டார் கல்ச்சர்னு, அபோவ் தி அதர் பிளேயர்ஸ், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டுன்னு. உங்களுக்கே தெரியும் யார் யாரை பற்றி நான் சொல்கிறேன்னு. அதனால என்ன ஆகுதுன்னா, டீம் உள்ள யுனைட்டி இருக்கிறது இல்லை. ஒன்றா போனால் தானே சின்ன புதுசாக வர யங்ஸ்டர்ஸ்லாம் கேள்விகள் கேட்பாங்க. இதுனா என்ன, அதுனா என்ன, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ப்ராக்டிஸ்னால் எப்படி அணுகணும், ஒரு டெஸ்ட் மேட்சை எப்படி மைண்ட் செட் பண்ணணும், எப்படி கன்சிஸ்டன்சி பண்ணணும், இதெல்லாம் தாண்டி அந்த காலத்தில் இவ்வளோலாம் பணமும் கிடையாது. இப்போ தானே கோடி கோடி அவங்களுக்கு ஐபிஎல்லில் வருது, சென்ட்ரல் கான்ட்ராக்டில் வருது. உதாரணத்துக்கு கபில் தேவ் ஆகட்டும், கவாஸ்கர் ஆகட்டும், ஸ்ரீகாந்த், கும்ப்ளே, எம்எஸ் தோனி, டிராவிட், இவங்கெல்லாம் ஜவஹர் ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத், இவங்கெல்லாம் விளையாடும்போது இவ்வளோ காசு கிடையாது. இருந்தாலும் அவ்வளோ டிசிப்ளினும் அவ்வளோ நீட்டாக அப்படி தான் அவங்க வருவாங்க. ஸோ அந்த ஸ்டார் கல்ச்சரை ஃபுல் ஸ்டாப் பண்ணுறது வெரி குட் டெசிஷன். ரிஷப் பந்த்லாம் ஒரு படி மேலே. ஒரு வாட்டி நேரம் விம்பிள்டன் போயிட்டார் மேட்ச் பார்க்குறதுக்கு, லண்டனில் டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது. அதே மாதிரி இஷான் கிஷன் இப்போ ரீசெண்டாக டிராவிட் கோச்சில் கிளம்பி துபாய் போயிட்டார், சொல்லாமல் கொள்ள வேணாம் வரட்டா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இந்த போட்ட ரூலில் எனக்கு ஒரே ஒரு இதில் மட்டும்தான் கொஞ்சம் வேரி ஆகிற என்னோட ஒப்பீனியன், ஸ்பெஷலி பவுலர்ஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வல்னரபிள் ஃபார் இன்ஜுரி. அவங்க எல்லா டொமஸ்டிக் ரஞ்சி ட்ராஃபி விளையாடு, விஜய் ஹசாரேலாம் விளையாடு, திலீப் ட்ராஃபி விளையாடுனா இன்ஜுரி ஆச்சுன்னா யார் பொறுப்பு? பேட்ஸ்மேனுக்கு அவ்வளோ இன்ஜுரி ஆக வாய்ப்பு இல்லை. பவுலர் தான் நமக்கு எப்போதுமே பிரச்சனை ஆகும். நீ ப்ராப்ளம், பேக் ப்ராப்ளம். இப்போ பாருங்க, பும்ரா இன்ஜுரி, ஷமி இன்ஜுரி ஆகி ரொம்ப நாள் கழிச்சு வராரு, குல்தீப் யாதவ் ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜுரி. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? அது கரெக்டு தானா? பவுலர்ஸுக்கும் அதே ரூல் வைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த நம்மகிட்ட தான் இந்த கல்ச்சரு. ஃபாரின்ல ஸ்டீவ் ஸ்மித்தை எடுத்துப்போம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஃபார்ம் இல்லைன்னா டக்குன்னு குடுன்னு லோக்கல் மேட்ச் விளையாட போயிடுவார் ஃபார்மில் வர்றதுக்கு. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 வருஷம் கழிச்சு போன அக்டோபர் மாதம் தாங்க ஃபார்மில் இல்லைன்னு போய் ஷீஃபீல்ட் ஷீல்டு விளையாண்டாரு ஸ்டீவ் ஸ்மித்து. அவர் மட்டும் ஏன், கேன் வில்லியம்சன் அப்படி தான். கடைசியாக அவர் அவங்க நியூசிலாந்து டொமஸ்டிக் விளையாண்டது 2019. 5 வருஷம் கழிச்சு போன வருஷம் அக்டோபரில் போய் அவர் ப்ராக்டிஸ் வேணும்ட்டுன்னு டொமஸ்டிக் விளையாட போயிட்டார், செட் ஆகணும்னு. சும்மா எனக்கு எல்லாம் தெரியும், நான் நெட்ஸில் அப்படி 4 பால் விளையாண்டா போதும்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு டீமுக்காக அவங்க டீம் கேம்னு அவங்க போகிறாங்க. இதெல்லாம் போர்டெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணல, அவங்களா போனது. பார்த்தீங்களா, ரோஹித் அண்ட் விராட் கோலி கண்டினியூஸாக ஃபெயில் ஆனாங்க இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸில். ஸோ ரிப்பீட்டட்லி ஃபெயில்டு. எப்போ ஸ்கோர் பண்ணுமோ அப்போ பண்ணல. நிதிஷ் ரெட்டியில் 100 அடிக்கும் போதே இவங்களால் அடிக்க முடியாது. எங்கே போச்சு உங்களோட கான்செப்ட்? இப்போ துபுன்னு ஓடுறதுனால மட்டும் போதுமா என்ன? அந்த துபுன்னு ஓடி தான் ஜஸ்வால் அவுட் ஆகிருக்க மாட்டேன். குட் ஜாப் பை பிசிசிஐ, அப்ரிஷியேட் எல்லாரும். இட்ஸ் அ டீம் கேம். ஒன்றா போங்க, ஒன்றா வாங்க, ஒன்றா விளையாடுங்க. வின் ஆஸ் அ டீம், லூஸ் ஆஸ் அ டீம். இதுதான் 10 ரூல் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்? இந்த ரூலில் எது உங்களுக்கு பிடிக்கல, இல்லை இது கூட இன்னொரு 5 ரூல் ஆட் பண்ணால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு 10 நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.